Hey guys, welcome back. இப்போ நம்ம கிட்ட வந்து Moto G96 5G ஸ்மார்ட்ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட இனிஷியல் சாஃப்ட்வேர் செட்டப் எப்படி பண்றது அதை வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம குயிக்கா பார்த்தலாம். ஸோ ஃபோன் வந்து நம்ம கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹலோ மோட்டோ பேஜ்ல வந்துரும். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் இந்தியா வந்து பை டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஒருவேளை வந்து நீங்க லாங்குவேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற லாங்குவேஜஸ்மே வந்து நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். தமிழ் இந்தியாவுமே வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். கனெக்ட் டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற பேஜ் வந்திருக்கு. இங்கே வந்து நீங்கள் சிம் கார்டு இப்போவுமே வந்து போட்டுக்கலாம், இல்லை ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம சிம் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் செட்டப் யூஸிங் அனதர் டிவைஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்ககிட்ட வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் இல்லை ஐபேடோ ஐஃபோன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டிவைஸோட டேட்டா வந்து நீங்கள் இந்த ஃபோனுக்குமே வந்து இந்த ப்ராசஸ் பேஜ்லேயே வந்து காப்பி பண்ணலாம். இதை பற்றியுமே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது வந்து நான் இப்போதைக்கு வந்து எதுவும் காப்பி பண்ணல டேட்டா. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் கனெக்ட் டு வைஃபை பேஜ் வந்திருக்கு. இந்த மொபைல் வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. 5 GHz அண்ட் 2.4 GHz ரெண்டு பேண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி பேஜ்ல ஹெல்ப் இம்ப்ரூவ் மோட்டோரோலா ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அன்டிக் பண்றீங்க. என்ஹான்ஸ்டு டிவைஸ் சப்போர்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்டேஷன் கஸ்டமைஸ்டு சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. பட் அதுவுமே வந்து அன்டிக் பண்ணிடலாம். ஆப்டிமைஸ் பேட்டரி யூசேஜ் இருக்கு. பேக்ரவுண்ட் ஆப்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்காக நம்ம ஆப் யூசேஜ் டேட்டா வந்து இவங்க கலெக்ட் பண்றதா சொல்றாங்க. பட் அந்த டேட்டா வந்து வெளியில டிவைஸ்க்கு வெளியில வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட் அப்டேட்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மேனுவலாக போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் அப்படின்ற வந்து எனக்கு பர்சனலாக வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதுனால ஆஃப் பண்ணிடுறேன். பட் உங்களுக்கு வந்து பிராண்ட்லேருந்து எப்போ அப்டேட் வந்தாலுமே வந்து இமீடியட்டாக வந்து அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடணும். அந்த அப்டேட்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் யூசேஜ் டேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்கிறாங்க. டேட்டா கலெக்டட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு மோட்டோரோலா சர்வர்ஸ் இந்த USA அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேஜ்மே வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். கூகுள் சைன்இன் பேஜ் வந்து இந்த பேஜ்லேயுமே வந்து நீங்கள் உங்கள் மெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டராக கூட வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபோன் செட்டப் பின் வந்து கேட்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் பின் வேணுமா, பேட்டர்ன் வேணுமா, இல்லை பாஸ்வேர்ட் செட் பண்ணுமான்ற வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பின் செலக்ட் பண்ணிடுறேன். அன்லாக் வித் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது இந்த பேஜ்லேயுமே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்து ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே வந்து பிரச்சனை இல்லை. செட்டிங்ஸில் போயுமே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து செட்டப் கொடுத்துட்றேன். இந்த ஃபோனுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ப்ரீ இன்ஸ்டால் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. ஸோ இங்கே வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்தாலே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லிஃப்ட் பண்ணி ஒரு வாட்டி வந்து ஃபிங்கர் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம்னு அப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம வைக்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்லாக்கிங் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஆட் அனதர் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிங்கருமே வந்து வச்சிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் டன் கொடுத்துடலாம். ஃபேஸ் அன்லாக் தேவை அப்படின்னா இங்கேயே வந்து செட்டப் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா நோ தேங்க்ஸ் வந்து கொடுத்துடலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஒன் செட்டப் பண்ணதுக்கப்புறமா ஸ்கிப் லாக் ஸ்க்ரீன் இருக்குது, இதை வந்து எனபிள் பண்ணுறேங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் திருப்பி ஸ்வைப் பண்ணால் தான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகும். அதனால் அது கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபோனை வந்து நம்ம ரைஸ் பண்ணாலே வந்து அன்லாக் ஆகிறதுக்காக இந்த லிஃப்ட் டு அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து எனபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கூகுள் சர்வீசஸ் பேஜ் இருக்குது. இங்கே வந்து சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். அலோ ஸ்கேனிங் எதுக்காக அப்படின்னா நியர்பையில் வந்து நமக்கு அந்த வைஃபை நெட்வொர்க் எல்லாமே வந்து சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் யுவர் சர்ச் இன்ஜின் இருக்குது. இது வந்து கூகுள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அன்இன்ஸ்டாலோ அன்டிக் எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகே மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். எஸ், ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஓகே கொடுத்துடலாம். அண்ட் ஸ்டே அப் டு டேட் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேஜ் வந்திருக்கு. இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அலர்ட் நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தொல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் ஸ்மார்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த நியூஸு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். நேவிகேஷன் ஸ்டைல் வந்து பட்டன் வேணுமா கெஸ்டர் வேணுமான்னு கேட்குது. பட்டன்லேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பட் அந்த பட்டன் ஆர்டருமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக் வந்து நமக்கு இந்த லாஸ்ட்டில் வந்துடும். சேஞ்ச் பண்ணல அப்படின்னா பேக் வந்து ஃப்ரண்டில் இருக்கும். சாம்சங் ஃபோன்லேருந்து இதுக்கு வரோம் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ பட்டன் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அண்ட் தீமே வந்து லைட் தீமே வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் டார்க்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். அதனால் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கோ டு மை ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். பட் இந்த ஃபோனில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா
அப்படின்னா பெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த டிஸ்கவர் நியூ ஆப்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதையுமே வந்து டிக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துடாதீங்க. ஸ்கிப் மட்டும் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, கண்டினியூ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்கிப் வந்து கொடுத்துடலாம். ஃபோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்குமே வந்து ப்ரீலோடடாக வந்திருக்கு. ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்குது, செக் ஃபார் அப்டேட்ஸ். எஸ், ஒரு அப்டேட் வந்திருக்கு. செக்யூரிட்டி அப்டேட்டு 140 MB சைஸ் இருக்குது. ஜூன் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டு. அப்டேட் லேட்டர் கொடுத்துடலாம். அண்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஃபோன் பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு வேரியண்ட்டில் தான் இருக்குது. 8GB ரேம் ஆப்ஷனு. ஸ்டோரேஜ் வந்து 128GBயில் 15GB வந்து யூஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15ஓட வருது. மே மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஜூன் மந்த் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ செட்டப் ப்ராசஸ் வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன் மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவுமே வந்து கூடிய சீக்கிரமாக நான் பிளான் பண்ணுறேன். அண்ட் Moto G96 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேலில் வந்து Moto G96 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன கலர் வாங்கியிருக்கீங்க, அண்ட் Moto G96 பற்றி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.